மணல்குமாரி அரசுரிமையாக்க நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு போன்றவருக்கும் இங்க சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அமைச்சர் சேகர்பாபு தன் மீது வைத்த குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்படியே கேட்பதாக சட்டமன்ற வாசலிலே திமுக கூட்டணி தலைவர் வேல்முருகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஒரு தமிழனுக்கு வேலை கிடையாது. நான் தான் சென்னை ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏ.கே. விஸ்வநாதனோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை செய்தவன் நான். அதுவரையில ஒரு தனியார் ரயில் பெட்டியில பீகார்ல இருந்து வருவான், 10,000 பேர் தேர்வு எழுதுவான், 10,000 பேர் ரயில்வே துறைக்கு போயிட்டு இருப்பான். அப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு. நீங்க செய்யல. நான் ஒரு ஆள் எம்எல்ஏ உள்ள வந்து நீங்க செய்ய வைக்கல, செஞ்சிருக்கிறேன். இது உங்களுக்கு தாங்க முடியல. நேற்றுக்கு நான் சொல்லி காட்டிட்டு அதிமுக ஆட்சியில வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு, வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு, வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் லாட்டரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மணல்குமாரி அரசுரிமையாக்க நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு போன்றவருக்கும் இங்க சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஆமன், நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன், நல்லது செய்தால் பாராட்டுவேன். எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன். என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒலிக்கும். நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் என் மொழிக்காக, என் இனத்திற்காக, என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்காக நான் தொடர்ந்து போராடுவேன். அதில் எந்தவித சமரசம் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.